இந்த இடத்துல செல்ஃப்லெஸ் மேன் சின்ன தலை சுரேஷ் ரெய்னாவை பற்றி பேசுகிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை 3-0ன்னு ஒரு T20 சீரீஸை ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. அது ஹெல்ப் பண்ணது இந்தியாவோட தி கிரேட் ஒயிட் பால் ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங், அவரோட மினி ஜெராக்ஸ் ஆல்ரவுண்டரான சுரேஷ் ரெய்னா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கும் போது இன்னும் அந்த காட்சிகள் என் கண்ணில் இருந்துகிட்டு இருக்கு. 2015 ஓடிஐ வேர்ல்டு கப்லையும் ரெய்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவுக்காக யுவராஜ் சிங் என்ன பண்ணாரோ அதை நாங்கள் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சரி, விஷயத்துக்குள்ளே வருவோம். இன்னும் ஒரு 4 வருஷத்தில் வேர்ல்டு கப் வேற வரப்போகுது, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஐயிலிருந்து சுரேஷ் ரெய்னாவை ட்ராப் பண்ணுறதை பற்றி அப்போ பேச்சு இருந்துக்கிட்டு இருந்தது. சில நேரத்தில் ட்ராப் பண்ணவும் செஞ்சாங்க. அவருக்கு பதிலாக குர்ப்ரீத் சிங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. T20 மட்டும் அவரை எடுக்க முடியல. ஓடிஐ சீரீஸில் இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட 4-1 உதப்பட்டாங்க. T20 சீரீஸ் என்ட்ரி ஆகிறோம். இது T20 வேர்ல்டு கப் இயர். ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் போது ஒரு நம்பிக்கை ஒரு இந்தியன் ஃபேன்ஸ்களுக்கு. ஸோ 2-0 வின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் T20ல ஒரு பக்கம் விராட் கோலி வெளுத்துக்கிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா ஒரு சப்போர்ட்டிவான ரோல் பண்ணுவார். ரெய்னா கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு அம்சமே அதுதான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆடுவார். ஏன்னா ஆப்போசிட் சைடில் ஒருத்தவங்க அக்ரெசிவ் ஆடுறாங்கன்னா இவரு கொஞ்சம் மாதிரி சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணுவார், இல்லை இவர் அக்ரெசிவாக ஆடுவார். இப்படி மாறி மாறி ரெய்னாவால் பண்ண முடியும். அதனால 3 ஃபார்மெட்லேயே 100 அப்படிங்கிறத அடிக்க முடிந்தது. ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணியாச்சு. இப்போ மேட்ச் எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு ரோல். ரெய்னாவுக்கு அப்போ ஷார்ட் பால் வீக்னஸ் இருந்துகிட்டு இருந்தது. ஷார்ட் ஃபைன் லேக்லையும் 2-3 ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சாங்க. எப்பவுமே டீப் ஃபைன் லேக்லையும் டீப் ஸ்கொயர் லேக்லையும் ஒரு ஃபீல்டர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெய்னாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாடி லைனில் போட்டு ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சின்னதில் ரெய்னா அசராம கேப்ல ஆடிக்கிட்டே இருப்பாரு. இப்போ 6 பாலுக்கு 17 ரன். இப்போ ஸ்ட்ரைக்ல நிற்கிறது யுவராஜ் சிங். ஃபைன் லெக்ல 4, அவரோட ஸ்டைலே மிட் விக்கெட்ல ஒரு 6, லெக் பைஸில் சிங்கிள். மொதல் 3 பால் தி கிரேட் ஆல்ரவுண்டர் ஃபேஸ் பண்ணிட்டாரு. அவரோட ஜெராக்ஸ் ஆன ரெய்னா பக்கம் வருது. ரெய்னா 2 ஓடி எடுக்கிறாரு. ஒரு பாலுக்கு 2 ரன் தேவைப்படுது. சரி, சுரேஷ் ரெய்னாவுக்கு லெக் சைடில் வச்சு பார்த்தாச்சு. அப்படியே தூக்கி ஆஃப் சைடில் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டை என்ன பண்ணுவார், அந்த லாஸ்ட் பாலை ஆஃப் சைடில் ஃபீல்டர் நிப்பாட்டிட்டு லெக் சைடில் போடுவார். பட் ரெய்னா என்ன பண்ணுவார், விலகி ஆப்பை பார்த்து அடிப்பார். பவுண்டரியும் போயிடும். ரெய்னாவும் ஒரு ரன் ஓடி முடிச்சுட்டு 2வது ரன் எடுக்கும்போது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணும்போது தான் அப்படியே யுவராஜ் பக்கம் ஓடுவார். யுவராஜ் சிங் அப்படியே அவரை ஷோல்டரில் தூக்குவார். உடனே இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் உள்ள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியா 3-0ன்னு ஆஸ்திரேலியாவை வின் பண்ணுவாங்க. இந்தியா ICC ரேங்கிங்லேயும் நம்பர் 1 டீம் அப்படின்னு பேரும் எடுப்பாங்க. ரெய்னாவோட டச். ஃபர்ஸ்ட் மேட்ச் கோலி கூட சேர்ந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கும் யுவராஜ் சிங் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சீரீஸை 3-0ன்னு ஜெயிக்க வச்சிருப்பாரு. தன்னலமற்ற சுரேஷ் ரெய்னா சின்ன தலை. ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, அடுத்த கிரிக்கெட் கதைகளை உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.